ஹலோ விஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாம்சங்கோட M31S மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைல் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான ஒரு மொபைலாக இருக்குது, இந்த மொபைலில் வாங்கலாமா வேணாமா தான் இந்த வீடியோ மூலியமாக பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 120,000 ரேஞ்சில் இந்த மொபைல் கிடச்சிட்ருக்கு. அதாவது 6GB RAM அண்ட் 128GB இருக்க இந்த வேரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு லோயஸ்ட் வேரியண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6GB RAM அண்ட் 128GB இருக்க இந்த வேரியண்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மொபைலோட ப்ரைஸ், அதாவது இப்போ இருக்க ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 18,500, அதாவது 18,499 ரூபாய்க்கு இப்போதைக்கு இந்த மொபைல் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மொபைல் நாங்கள் வாங்கும்பொழுது 20,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லலாம். அது ஏன் இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக வாங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வாங்கி அன்பாக்சிங் பண்ணி இந்த வீடியோ எடுத்து 1 மந்த் ஆகுது. ஸோ 1 மந்த்துக்கு மேலே கூட ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதோட ப்ரைஸ் 20,000 ரூபாய்னு வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் மில்லியன் டேஸ்ன்ற ஆஃபர், அது மாதிரி நிறைய ஆஃபர் போனதுனால 18,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்னு இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்து முடிச்ச பேருக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே வேஸ், ஃபஸ்ட்டு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைல் கிடையாது, என்னோட தம்பியோட ஃப்ரெண்ட் மொபைல். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் கரெக்டாக அன்பாக்சிங் இருக்கான்னு தெரியல. என்னடா நடுவில் ஒரு கை பாக்ஸ் திருப்பதேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் சீல் பண்ணியிருக்கிறது காட்டுறதுக்காக அது மாதிரி காமிச்சிருக்காரு. ஸோ அதை நீங்கள் திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ண பிறகு மொபைல் உள்ளே இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மொபைல் பார்க்கறதுக்கு A71 மொபைல் மாதிரியே இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ சாம்சங்கோட A71 அண்ட் A51 மொபைலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மொபைல் எடுத்த பிறகு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்குள்ளே ஒரு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் USB Type-C கேபிள் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் கைடு இது எல்லாமே தந்திருக்காங்க. தென் அது கூடவே சிம் எஜெக்டர் டூலும் வாரண்டி கார்டும் தந்திருக்காங்க. ஸோ ஓகே வைஸ், இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பியும் உள்ள பாக்ஸ்குள்ளேயே ஃபோன் வச்சு திருப்பியும் அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்த பிறகே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேமரா ஆங்கிள் இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைல் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியுது. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் வாங்கியிருக்காங்க. மொபைல் ரொம்ப பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த சாம்சங் M சீரிஸை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சாம்சங்கோட Exynos 9611 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸில் எந்த வித லேகும் இருக்காது. தென் இந்த நம்மளோட கேமரா பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அதில் 64 MP கேமரா தான் பிரைமரி கேமராவாக இருக்குது. 64 MP + 8 MP + 5 MP + 5 MPன்ற செட்டப் தந்திருக்காங்க. தென் இந்த நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் 32 MP கண்ண சென்சார் தந்திருக்காங்க. ஒரு சின்ன பஞ்சுவல் ஹோல் கேமரா தான் தந்திருக்காங்க. ஸோ பஞ்சுவல் ஹோல் பார்க்கறதுக்கு Redmi Note 9 Pro Maxலையும் A71லையும் பார்த்த மாதிரி அதே சின்ன பஞ்சுவல் ஹோல் கேமரா தான். தென் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா அதே M சீரிஸில் வர 6000 mAh பேட்டரி தான் தந்திருக்காங்க. வித் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. USB Type-C கேபிள் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. தென் இந்த மூலோட டிஸ்பிளே சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ரொம்ப முக்கியமாக 405 PPI தந்திருக்காங்க. ஸோ தென் 1080p டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 60 Hzக்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டும் தந்திருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்துட்டு இருக்கு. மற்றபடி இந்த மொபைலை பற்றி சொல்லணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த மொபைலுக்கு ஹேண்ட் டென் விஷயம் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டியூல் 4G சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ 2 நாள் நம்மளால் 4G யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு தேவையான எல்லா சென்சாருமே ஸ்கிப் பண்ணாமல் தந்திருக்காங்க சொல்லலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5 தந்திருக்காங்க. GPS சப்போர்ட் தந்திருக்காங்க. GLONASS சப்போர்ட் தந்திருக்காங்க. முக்கியமாக சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தது கண்டிப்பாக இந்த உங்களுக்கு 100 ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் தருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 செக்மெண்ட்டில் Realme 7 Pro மொபைலை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா 100 ஸ்க்ரீனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இந்த மூலியம் 100 ஸ்க்ரீனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஓகே வாஸ், ஃபைனலாக இவ்வளோ தான் இந்த M31S அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாக 20,000 கிடைக்குது. ஸோ 18,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு மொபைலாக தான் இருக்குது. ஏன்னா 6000 mAh பேட்டரி, 64 MP + 32 MP சென்சார் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9611 Exynos ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அதில் 2.3 GHz ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளாக் ஸ்பீடும் ரொம்ப ஹையாக இருக்குன்றதுனால மொபைலோட பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக எந்த வித குறைபாடும் இருக்காதுன்றதுனால இந்த மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 20,000 ஏதாவது மொபைல் சூஸ் பண்ணால் இந்த மொபைல் கண்டிப்பாக கண்ண மூடி சூஸ் பண்ண முடியும். ஆனாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 20,000 ரேஞ்சில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு Realme 7 மொபைல் நல்லாவே காம்படிஷன் கொடுக்கும். அதாவது Realme 7 Pro மொபைல் நல்லா காம்படிஷன் கொடுக்குன்றதுனால இந்த மொபைலை கூட கம்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த மொபைல் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஆனாலும் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, அதில் வெறும் 4500 mAh பேட்டரி தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான மொபைலாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மொபைல் கூட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 20,000 தான் கிடைக்குது. ஓகே வேஸ், ஃபைனலாக இந்த வீடியோ எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ தவிர்த்து உங்கள் வேறு ஏதாவது விருப்பப்பட்டால் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கணும் கிளிக் பண்ணுங்க. உங்களை வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.